Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட பயணிகள் விமானம் விழுந்து விபத்து. 242 பயணிகள் 12 ஊழியர்கள் பயணம் செய்த நிலையில் அனைவரும் உயிரிழந்ததாக திடுக்கிடும் தகவல். புறப்பட்ட சில நொடிகளில் 625 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்த ஏர் இந்தியா போயிங் விமானம் பாதை பதைக்க வைக்கும் வீடியோ வெளியானது. அகமதாபாத்தில் மருத்துவர்கள் குடியிருப்புகள் மீது விழுந்த ஏர் இந்தியா விமானம் விடுதியில் இருந்த 20 மாணவர்கள் படுகாயம், 5 பேர் உயிரிழந்ததாக தகவல். விடுதியில் பயிற்சி மாணவர்கள் உணவறிந்து கொண்டிருந்த போது பாய்ந்த விமானம், கட்டடம் வாகனங்கள் தீக்கிரையான நிலையில் பதற்றமான சூழல். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 100 பெண்கள் 14 குழந்தைகள் என 169 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல். இங்கிலாந்து நாட்டவர்கள் 63 பேர், கனடாவைச் சேர்ந்த ஒருவர், போர்ச்சுகலைச் சேர்ந்த 7 பேரும் பயணித்ததாக அறிவிப்பு. விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்ததாக திடுக்கிடும் தகவல். விஜய் ரூபானியின் டிக்கெட் விவரம் உள்பட விமானத்தில் பயணித்தோரின் பட்டியலும் வெளியீடு. பறவை மோதலே விமான விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேடே கால் வந்ததாக கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தகவல். விமான விபத்து தொடர்பான விசாரணையை தொடங்கியது AAIB. பல்வேறு கோணங்களில் விமான விபத்து புலனாய்வு பிரிவினர் விசாரணை. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக தேவையான உதவிகளை செய்ய தயார். விபத்துக்குள்ளான விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனம் அறிவிப்பு. பாதிக்கப்பட்டோருடன் தேசமே ஒன்றாக நிற்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. விமான விபத்து சம்பவத்தால் இதயம் நொறுங்கும் அளவுக்கு வலி என்று பிரதமர் வருத்தம். விபத்து குறித்த அமித்ஷா, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் வருத்தம். உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய அரசுடன் தொடர்ந்து விவரங்களை பெற்று வருகிறோம். விபத்து விமானத்தில் தனது நாட்டவர் 53 பேர் இருந்த நிலையில் இங்கிலாந்து அரசு பதிவு. சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அகமதாபாத் விமான நிலைய சம்பவத்திற்கு வருத்தம். இந்தியாவுடன் துணை நிற்பதாகவும் உதவிக்கு தயாராக இருப்பதாகவும் கருத்து.
அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம். அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை உள்ளிட்டோரும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதாரண ரக நெல் குவிண்டால் 2500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும். சேலத்தில் 1649 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதுரைக்கு வந்த அமித்ஷா எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலையை போய் பார்த்தாரா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூற முடியுமா என்றும் ஆவேசம். தமிழர் தொன்மையை அழிக்கவும் மறைக்கவும் மத்திய அரசு முயற்சிக்கிறது. கீழடி அறிக்கையை திருத்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயநலம், சுயலாபத்துக்காக சொந்த கட்சியையே அடமானம் வைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்ப தைரியம் இல்லாதவர் என்றும் முதலமைச்சர் கடும் விமர்சனம். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு. 17 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தனக்கும் அன்புமணிக்கும் இடையிலான சமரச பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை என ராமதாஸ் பேட்டி. தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தும் அன்புமணி சமரசத்திற்கு முன்வரவில்லை என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை குலசாமி என்று சொல்லிக் கொண்டே தன் நெஞ்சில் குத்துகிறார்கள் என ராமதாஸ் ஆதங்கம். தன்னை நடைபயணமாக்கிவிட்டு அன்புமணி நடைபயணம் செல்வதாக கூறுவது எல்லாம் நாடகம் என்றும் பேட்டி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து நானே முடிவு செய்வேன். தேர்தல் முடியும் வரை தானே தலைவராக தொடர்வேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். கோப்பு வழக்கறிஞர் தொழிலுக்கே தகுதியில்லாதவர். பாமக பொறுப்பில் இருந்து பாலு நீக்கப்பட்டதற்கு அன்புமணி விமர்சனம். மத்திய அரசு 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துள்ளது என அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியாக எரிபொருள் விலையை குறைப்பதாக கூறிய திமுக அரசு இதுவரை குறைக்காதது ஏன் என்றும் கேள்வி. தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த 3 பலி. உணவு ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய வழக்கு. அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். அணைகளை தூர்வாரி பராமரித்து அதற்கான திட்டங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும். பொதுநல வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவின் 3ஆம் கட்ட நிகழ்வு நாளை வழங்கி கௌரவிக்கிறார் நடிகர் விஜய்.
கரூர் அருகே மணல் கடத்தல் லாரியை மடக்கி பிடித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 18 கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. சென்னை நீலாங்கரையில் பெண் குழந்தையை 3வது மாடியில் இருந்து வீசிக்கொன்ற தாய் வருகிற 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு. சங்கராபுரம் அருகே ஆற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் ஆற்றை கடக்க மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் திருட வந்த போலி மருத்துவர் 4.5 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டு தப்பி ஓட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் மாயம். பள்ளியில் சேட்டை செய்த மாணவனை அழைத்த ஆசிரியர்கள் கண்டித்ததால் மாயமானதாக தகவல். சரக்கு கப்பல் மூழ்கிய சம்பவத்தில் இழப்புகளுக்கு கப்பல் நிறுவனமே செலவிட வேண்டும். இதுவரை செலவிடப்பட்ட கணக்கை வழங்க கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம். தாயார் வங்கி கணக்குகளில் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் செலுத்தும் திட்டம் அமல். பஞ்சாபில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்த இளம்பெண் மர்மமான முறையில் படுகொலை. பூங்காவில் நிறுத்தப்பட்ட காரில் இருந்து சடலம் மீட்டெடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. இஸ்ரேல் ஈரான் இடையே அதிகரிக்கும் போர் பதற்றம். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. எலான் மஸ்கின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். எலான் மஸ்க் மீது எந்த குறையும் சொல்லப்போவதில்லை, ஆனால் ஏமாற்றமடைந்தேன் என்றும் ட்ரம்ப் விளக்கம். சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. மீண்டும் 73,000 ரூபாயை நெருங்குவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி, அச்சம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.